Good morning to all. இன்னைக்கு நம்ம திரும்பவும் பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படினா EVS அப்படினா environmental science and class சொன்ன மாதிரி சோ அத நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு பார்த்தோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படினா our environment. சோ அப்போ அந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நான் ஒரு சில சப்டைட்டில்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி இருப்பேன். இப்போ our environment அப்படிங்கற இந்த லெசன்ல நான் என்னென்ன டைட்டில்லாம் சொன்னேன் அப்படிங்கறத once ஒரு வாட்டி நான் வந்துட்டு ரீகால் பண்ணிடுறேன். சோ அது வந்துட்டு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ இப்போ அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படினா forest, plain areas, hill station, pond இந்த four titles தான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்போ forest அப்படினா அன்னைக்கு சொன்ன மாதிரி large number of trees நிறைய மரங்கள் இருக்கும், birds இருக்கும் and காட்டு விலங்குகள் wild animals தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? and then next one plain area அப்படிங்கிறது நம்ம லிவ் பண்ணக்கூடிய அந்த சமவெளி பகுதி தான் வந்துட்டு flat land தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படினா plain area அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? and the next one hill station hills அப்படினாலே மலைப்பகுதிகள். சோ இப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படினா ரொம்ப வந்துட்டு கிரீனிஷா வந்துட்டு இருக்கும் and பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷலி சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க வெகேஷன்ஸ் டூரிஸ்ட் பிளேஸா வந்துட்டு செலக்ட் பண்ணி விசிட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்துட்டு நாம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிட்டேன். சோ இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டைட்டில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா அப்படினா ரிவர், சீ, டெசர்ட். ஓகேங்களா? சோ இப்போ ரிவர் அப்படினா ஆல்ரெடி சொல்லிருப்பேன் தமிழ் மீனிங். ரிவர் அப்படினா ஆறு, சீ அப்படினா கடல், நெக்ஸ்ட் டெசர்ட் அப்படினா பாலைவனம். சோ இப்போ நம்ம ரிவர் அப்படிங்கற டைட்டில் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்துட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸில் இருந்துட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு லேண்ட் பிளேசஸில் இருந்துட்டு அவங்களாவே வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு இந்த ரிவர் பற்றி சொல்கிறதுக்கு எந்த கேர்ள் வராங்க, அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுல்தானா. அந்த கேர்ளோட நேம் என்ன அப்படின்னா சுல்தானா. ஸோ இப்போ சுல்தானா கேர்ள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கிறத நம்ம லிசன் பண்ணுவோம். லிசன் ஹியர். சுல்தானா said I live near a river. நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துட்டு இருக்கேன். எங்களுடைய வீடு வந்துட்டு அங்கதான் இருக்கு. நான் அந்த மாதிரியான பிளேசஸ்ல இருந்து தான் வந்துட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. and I love to watch the river flowing. அந்த ஆறு அப்படின்றதுனால எப்படி ஒரே இடத்துல தேங்கி நிற்குமா அந்த தண்ணியெல்லாம் இல்லையா? ஸோ அப்போ அது ஃப்ளோவிங் அந்த மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, வெளிச்சு ஓடிட்டே இருக்கும் இல்லையா, பள்ளம் எந்த பக்கம் இருந்தோ அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு அந்த வாட்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. I love to watch the river flowing. It starts its journey and a mountain. And one more விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிவர் அப்படிங்கிறது எங்கிருந்து மேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்றாங்க ரிவர் அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய பயணம், அந்த ஜேர்னி வந்துட்டு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா மவுண்டைன் மலைப்பகுதிகள் இருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க ஒரு நியூ வேர்ட் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கலாம், ஜேர்னி. ஜேர்னி அப்படின்னா பயணம். பயணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைக்கன்னா ஒரு லாங் டைமாக வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி மவுண்டைன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மவுண்டைன் அப்படின்னா மலைப்பகுதிகள். ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ரிவர் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஜேர்னி அண்ட்
mountain. ஓகேங்களா? and flows a path flows into the sea. ஸோ இப்போ இந்த ரிவர் வந்துட்டு மவுண்டன்ல இருந்து மலைப்பகுதிகள்ல இருந்துட்டு ஸ்டார்ட் ஆயிட்டு வழிஞ்சு ஓடிட்டு நம்மளுடைய நிலப்பரப்பு லேண்ட் எங்கெல்லாம் பள்ளமா இருக்குதோ அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு போகும். ஸோ இப்போ இது ஃபைனலாக எங்கே இன்வெஸ்ட் போயிட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுவும் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், தெரியல அப்படின்னாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஃபைனலாக எங்கே போயிட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னா சி அப்படின்னா கடலில் தான் வந்துட்டு போயிட்டு இந்த லேக்காக இருந்தாலும் சரி ரிவராக இருந்தாலும் சரி ஃபைனலாக வந்துட்டு கடலில் தான் வந்துட்டு போயிட்டு ஜாயின் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், we use river water in many ways. நிறைய வழிகளில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிவர் வாட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். This in olden days peoples lived near rivers. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான காடுகள் மோஸ்ட்லி இப்போ நம்ம வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான லேண்ட் பிளேசஸ்ல வந்துட்டு நம்ம லீவ் பண்ணுறது அப்படின்னா வசிக்கிறதுக்கான நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ இப்போலாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான பகுதிகள் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த காலத்தில் அதாவது பழைய காலத்தில் அப்போலாம் வந்துட்டு அந்த ஓல்டன் டேஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரிவர் ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் வந்துட்டு வசிச்சு அதாவது வீட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Many kind of fishes, crabs and birds live in and around the river. ஸோ இப்போ ரிவர் வாட்டர் அப்படின்னு இருந்ததுனாலே அதில் வந்துட்டு மீன்ஸ் இருக்கும், அப்புறம் நண்டு அந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பாண்ட் அப்படிங்கிற டைட்டில் பார்த்ததுலேயும் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கேயும் வந்துட்டு அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிவரில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா என்னது மீன்கள். ஓகேங்களா? நிறைய வகையான மீன்கள் வந்துட்டு இருக்கும். அண்ட் கிராப்ஸ் அப்படின்னா நண்டு. மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ கிணறுலேயே கூட பார்த்தோங்க அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்கும் நண்டு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் கடல் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறையவே வந்துட்டு அந்த கடற்கரை ஓரத்தில் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். அண்ட் பேர்ட்ஸ் லிவ் இன் அண்ட் அரவுண்ட் தி ரிவர். ஸோ அந்த ரிவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிவர் இருக்கக்கூடிய பிளேசஸில் சுற்றியும் வந்துட்டு என்ன இருக்கும் இந்த மாதிரியான பேர்ட்ஸ்லாம் கூட வந்துட்டு இருக்கும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் போட் ரேசஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ட் இன் தி ரிவர். ஒரு சில டைம்ஸில் இந்த ரிவர் ஆறு இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க போட் ரேசஸ் கூட வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. போட் ரேஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைக்கன்னா படகு சவாரி போட்டி வைப்பாங்க இல்லைங்களா? நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த படகு போட்டியை தான் வந்துட்டு போட் ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரிவர் பகுதியில் அந்த போட் ரேசஸ் கூட வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். My brother like to participate in the boat races. ஸோ என்னுடைய அண்ணா கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரிவரில் வந்துட்டு போட் ரேசஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணும் பொழுது என்னுடைய பிரதர் கூட வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டைட்டில் நம்ம என்னென்ன புது வேர்டு அதாவது புதுசாக ஒரு வார்த்தை வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ரிவர் அப்படின்னா ஆறு, நெக்ஸ்ட் ஒன் சி அப்படின்னா கடல், நெக்ஸ்ட் ஒன் பாத் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைனா வழி. பாத் அப்படின்னா வழி தடம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம நடந்து போகிற வே இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு பாத் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் போட் ரேஸ் அப்படின்னா படகு சவாரி. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா சால்ட்டி அப்படின்னா இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சீ வாட்டர் நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வாட்டர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சால்ட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சி அப்படின்னா கடல். ஸோ இப்போ அந்த கடல் பற்றி வந்துட்டு அந்த மாதிரியான பிளேசஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வராங்க, ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கோபால் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாய் வந்துட்டு வராங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கங்கிறது பார்க்கலாம். கோபால் said I belong to a family of fisher folk. நான் வந்துட்டு இந்த மீனவர் இனத்தை வந்துட்டு மீனவர் இனங்கள்ல இருக்கு இல்லைங்களா? அதாவது மீன் பிடிக்கிறவங்களா இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துட்டு நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனவர்
இனம் அப்படின்னா என்னங்க மிஸ்? இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நமக்கு கடையில் போயிட்டு டேடி மம்மியோ இல்லை கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மாவோ வந்துட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அது எப்படி வந்துட்டு வரும்? தானாக வந்துட்டு நமக்கு கிடைக்குமா? இல்லை, அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கடலில் வந்துட்டு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்கு போயிட்டு அந்த மீனை வந்துட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடைகளுக்கு வந்துட்டு விற்பனை செய்வாங்க. ஸோ அப்போ அந்த மீனை வந்துட்டு பிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த கடலோர பகுதிகளில் மீன் பிடிக்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம மீனவர் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான பகுதியிலிருந்து வராங்க அப்படின்னா இந்த ஃபிஷர் ஃபோக், இல்லை மீன் பிடிக்கக்கூடிய அந்த இனத்தை சார்ந்தவங்க, அந்த பகுதியை சார்ந்து தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். We live near the sea. நான் வந்துட்டு அந்த கடலோர பகுதிகளுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன், என்னுடைய வீடு வந்துட்டு அங்கே தான் இருக்கு. And a sea is a large water body. sea அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிறது large water body அப்படின்னா என்ன மிஸ்? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாண்ட் அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன இருக்கும், குறைஞ்ச அளவு தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிரம்பி இருக்கும். ஸோ இப்போ இந்த பாண்ட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணுறப்போ கடலோட ஒப்பிடும்போது எப்படி இருக்கும், நிறைய வந்துட்டு வாட்டர் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நேரில் பார்க்கலாம் அப்படின்னாலும் நிறைய மூவிஸ் படங்கள்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கடல் அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு வாட்டர் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும், அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ ரிவராக இருந்தாலும் சரி, லேக்காக இருந்தாலும் சரி, பாண்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சி, அதாவது தமிழில் கடல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். the sea water is salty. அந்த sea water நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா salty. salty அப்படின்னா உப்பு கரிக்கும், சரிங்களா? அந்த தண்ணி வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உப்பு கரிக்கும். அதெல்லாம் வந்துட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், we get salt from the sea. we get salt from the sea. and இன்னொரு விஷயம் பாரு, நம்ம வந்துட்டு சாப்பாடு நம்மளுடைய மம்மிலாம் வந்துட்டு சமைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சால்ட், உப்பு இருக்கு இல்லைங்களா? சாப்பாடு ஏதாவது சாம்பார் எதாவது எது செஞ்சாலுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் வந்துட்டு சால்ட் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த சால்ட் அப்படின்னா உப்பு. சால்ட் அப்படின்னா உப்பு. ஸோ இப்போ இந்த உப்பு வந்துட்டு நமக்கு எங்கெங்கே இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உப்பு வந்துட்டு நமக்கு கடல் பகுதிகளில் இருந்து தான் வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் we get salt from the sea. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. plants, fishes, turtles, prawns and crabs live in the sea. நான் ஒவ்வொரு வேர்டுக்கும் தமிழ் மீனிங் ரைட் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் கண்ணா. plants அப்படின்னா தாவரங்கள். plants அப்படின்னா தாவரங்கள். நெக்ஸ்ட் ஒன், fish அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியும். fish அப்படின்னா மீன். turtles அப்படின்னா ஆமைகள். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா prawns. prawns அப்படின்னா இறால்கள். ஸோ இதுவும் வேற ஒன்றும் இல்லைன்னா லைக் ஃபிஷ் மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. இதையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குக் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒன், கிராப் அப்படின்னா நண்டு. ஸோ இப்போ இந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் இருக்குது, கடலில் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிளான்ஸ் அப்படின்னா தாவரங்கள் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. இப்போ மரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, செடி கொடிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா தாவரங்கள். நெக்ஸ்ட் ஒன், டர்ட்டில்ஸ் அப்படின்னா ஆமைகள். நெக்ஸ்ட் ப்ரான்ஸ் அப்படின்னா இறால்கள். கிராப் அப்படின்னா நண்டு. ஃபிஷ் அப்படின்னா மீன். ஓகேங்களா? ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
Okay, next பாருங்க. We go fishing in the sea using fishing boats called catamarans and fishing nets. என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மிஸ் மீன் வந்துட்டு பிடிப்பாங்க கடல்ல போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டமரான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைக்கன்னா மரக்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல கட்டு மரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அப்படின்னா கட்டு மரம். ஸோ இப்போ இது என்னன்னா அந்த கேட்டமரான் அப்படிங்கிறதா கட்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4-5 பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஈரமானதாக இருக்கக்கூடாது, அந்த மரக்கட்டைகள் வந்துட்டு காஞ்சதாக இருக்கணும். ஸோ அப்போ அதை 4-5 அந்த வுட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்துட்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உள்ளே போகாது, மேலே மிதக்கும். ஸோ இப்போ மிதந்ததுனா மட்டும்தான் அதில் ஏறி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் வந்துட்டு அது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க, நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது வந்துட்டு தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ அதில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் அது ஏறணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிடுவோம், உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ வந்து ஓல்டன் டேஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட்டு மரத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்கு வந்துட்டு மீன் பிடிக்க போவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கட்டு மரத்தை யூஸ் பண்ணி மட்டும் எப்படி மிஸ் கடலில் போயிட்டு கை விட்டா பிடிக்க முடியும் அப்படின்னா நோ, ஃபிஷிங் நெட் அதாவது மீன் பிடிக்கக்கூடிய வலை, அதுவும் வந்துட்டு நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலையை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க மீன் வந்துட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த இந்த சி அப்படிங்கிற டைட்டிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு இப்போ நியூ வேர்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிளான்ஸ் அப்படின்னா தாவரங்கள், டர்ட்டில் அப்படின்னா ஆல்ரெடி நோன் தட் ஆமைகள், நெக்ஸ்ட் ப்ரான் அப்படின்னா இறால், ஸோ அதுவும் வந்துட்டு மீன் மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கிராப் அப்படின்னா நண்டு. நெக்ஸ்ட் ஒன் அந்த மரத்தை மீன் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணி போவோம் கடலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கட்டுமரம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷிங் நெட் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலையை பயன்படுத்தி தான் வந்துட்டு மீன் வந்துட்டு பிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைட்டில் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கேட்குறாங்க, ரிவர் வாட்டர் இஸ் சால்ட்டி, எஸ் ஆர் நோ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 பாக்ஸஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வந்துட்டு இங்கே ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, ரிவர் வாட்டர் இஸ் சால்ட்டி, ரிவர் வாட்டர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உப்பு கரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆமாம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸில் டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு டிக் பண்ணணும். ஸோ அப்படியே கொஞ்சம் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. மேம் நடத்துனதை நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், சி வாட்டர் தான் வந்துட்டு சால்ட்டி உப்பு கரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரிவர் வாட்டர் வந்துட்டு உப்பு கரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிவர் வாட்டர் இஸ் சால்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இல்லை, ஸோ இப்போ நோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்துட்டு நோ. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், கட்டுமரம் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த கட்டுமரம் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங், மீன் பிடிக்க வந்துட்டு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எஸ், அதை யூஸ் பண்ணி தான் மீன் வந்துட்டு பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், எ ரிவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எ சி. ரிவர் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, கடல்ல இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ராங் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா ரிவர் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன், மவுண்டைன் மலைப்பகுதிகளில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலாக அது போயிட்டு ஜாயின் ஆகக்கூடிய இடம் தான் வந்துட்டு சி, கடல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோ, எ ரிவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எ சி. Answer yes or no? So which one is right answer? No. Okay. And the next one, fish live only in a
ரிவர். அதாவது என்ன கேட்சிருக்காங்க அப்படின்னா ரிவர்லயும் இருக்கும் மீன்கள். ஆனா இவங்க என்ன கொஸ்டின் வந்துட்டு கேட்சிருக்காங்க, கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணோம் அப்படின்னா fish live only அப்படின்னா ரிவர்ல மட்டும்தான் மீன்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்சிருக்காங்க. அது தப்பு இல்லையா? சூப்பர் பாண்ட்லயும் இருக்கும், சீலையும் இருக்கும், லேக்லயும் இருக்கும் இல்லைங்களா? சூப்பர் வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபிஷ் வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு லேக்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு நோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், turtle live in the sea. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்சிருக்காங்க, கடல்லையும் வந்துட்டு ஆமைகள் வந்துட்டு இருக்குமா, உயிர் வாழுமா அப்படின்னு சொல்லி கேட்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரிவர் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். ஃபார்மிங் அப்படின்னா இப்போ நம்ம வயல்வெளிகளுக்கு விவசாயம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி காட்டு பயிர்கள் வந்துட்டு விளைவிக்கிறதுக்கு இந்த ரிவர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ரிவர் வாட்டர் வந்துட்டு மெனி வேஸில் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு எஸ், ரிவர் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். ஆன்சர் எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைட்டில் ஓவர். தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா டெசர்ட். டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். பாலைவனம்னா என்ன மிஸ்? பாலைவனம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைக்கன்னா இப்போ நம்ம நார்மல் லேண்டை கம்பேர் பண்ணுறப்போ அங்கே வந்துட்டு வாட்டர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். கம்மியாக இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டு இருக்கும். வாட்டர் வந்துட்டு எங்கேயாவது ரேராக ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த நிலப்பரப்பு பார்த்தீங்க, அந்த லேண்ட் வந்துட்டு பார்த்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் மேடுகள் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சாண்ட் டியூன்ஸ். சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னா மணல் மேடு. சாண்ட் அப்படின்னா மணல், சாண்ட் டியூன் அப்படின்னா மணல் மேடு. மணல் மேடு. ஓகேங்களா? ஸோ மணல் வந்துட்டு திட்டு திட்டா வந்துட்டு படிஞ்சிருக்கும் அதனுடைய நிலப்பரப்புல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த மாதிரியான இடத்த தான் நம்ம டெசர்ட் பாலைவனம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கும் மிஸ் அப்படின்னா முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கேமல். கேமல் அப்படின்னா என்னது? ஒட்டகம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லேண்டில் வந்துட்டு இந்த கேமல் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லீவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே அனிமல் ஓகே மிஸ் வேறு எந்த மாதிரியான பிளான்ட்லாம் அங்கே இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா காக்டஸ். காக்டஸ் அப்படின்னா கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லுவோம். காக்டஸ். காக்டஸ் அப்படின்னா கள்ளிச்செடி. ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் அந்த இதில் இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் நம்ம வளர்க்குற மாதிரி நீம் ட்ரீயோ இல்லை கோகனட் ட்ரீயோ நம்ம கொண்டு போய் அங்கே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வளராது. ஏன் அப்படின்னா அதனுடைய லேண்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரியான பிளான்ட்லாம் வந்துட்டு சூட்டபுளாக இருக்காது. ஸோ இப்போ காக்டஸ் அப்படின்னா கள்ளிச்செடி. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக வந்துட்டு வாட்டர் இருந்ததுனாலே போதும் என்ன பண்ண முடியும், அதனால் லாங் பீரியட் வந்துட்டு லீவ் பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிச்சுனாலே வந்துட்டு அதிக நாள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் அதனால் இருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான காக்டஸ் கள்ளி செடிலாம் வந்துட்டு என்ன பண்ண முடியுது, டெசர்ட் பிளேசஸில் லீவ் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு கேமல் வந்துட்டு ஒரு டைம்ஸ் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு குடிச்சது அப்படின்னா சும்மா வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்காது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கும், அதிகமாக வந்துட்டு குடிச்சிக்கும். ஸோ அப்படி குடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா லாங் பீரியட் வந்துட்டு என்ன பண்ணும், தண்ணி இல்லாமல் வந்துட்டு அதனால உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மேவா, ராம் அண்ட் கமலா சூப்பர் 2 பேர் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த டெசர்ட் பிளேஸ் பற்றிட்டு. we come from a desert area. நாங்கள் டெசர்ட் பிளேஸில் இருந்துட்டு வரோம். a desert is a hot and sandy place. ஹாட் அப்படின்னா என்ன, அது ரொம்ப வந்துட்டு ஹீட்டாக வெப்பமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இடத்த தான் ஹாட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் அண்ட் சாண்டி பிளேஸ். சாண்ட் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சூடாக இருக்கும், அதே மாதிரி மணல் நிறைந்த பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. there are hills of sand called sand dunes. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மலைகள் மாதிரியும் திட்டா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த நிலப்பரப்பில் வந்துட்டு குமிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ லேண்ட் இப்படி நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், சாண்ட் டியூன்ஸ் வந்துட்டு இருக்கும், மணல் திட்டுகள் வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்
cactus plant grow in the desert since it needs very little water to live. So இது மாதிரி என்ன cactus plantக்குலாம் வந்துட்டு என்ன அது little amount of water குறைவான தண்ணி இருந்தா போதும் என்ன பண்ண முடியும் அதனால long time வந்துட்டு live பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. and இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, camels are used for traveling in the desert placeல கேமல் வந்துட்டு என்ன பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம எப்படி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த டெசர்ட் பிளேஸ்ல கேமலை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டிராவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. the camel is called the ship of the desert. கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒன் வேர்டு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் செகண்ட்ல மட்டும் இல்லை, நீ 5th போனாலும் சரி 6th போனாலும் சரி இந்த கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா the camel is called the ship of the desert. ship of the desert அப்படின்னா என்ன அப்படின்னா பாலைவனத்தின் கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எந்த அனிமல் சொல்லுவோம் அப்படின்னா கேமல். கேமல் அப்படின்னா ஒட்டகம். ஓகேங்களா, கேமல் அப்படின்னா என்னது ஒட்டகம். கேமல் அப்படின்னா ஒட்டகம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவும் அதே தான், ஒட்டகம் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கினாலும் லாங் பீரியட் வந்துட்டு அதனால வந்துட்டு வாட்டர் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. and then next one, all the students were happy to know about each other's known and surroundings. ஸோ இப்போ எல்லா இடத்துல இருந்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஒவ்வொரு பிளேஸை பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. and then next one, they became aware that a part of the nature. ஸோ இப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த நேச்சர் அப்படின்னா இயற்கை பற்றி, அதாவது இந்த டைட்டில் நம்ம என்வாயன்மெண்ட்ல ஒரு நிறைய வந்துட்டு சப்டைட்டில்ஸ் பார்த்தோம். ஃபாரஸ்ட்ல இருந்து வராங்கன்னு பார்த்தோம், பிரைம் ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன், அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பார்ட் ஆஃப் நேச்சர் அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்வாயன்மெண்ட் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், விழிப்புணர்வாக வந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டு வச்சுக்கணும். இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு மரங்கள்லாம் வந்துட்டு கட் பண்ணிட்டு நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, கட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் எல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு என்ன பண்ணணும், மரங்களை வந்துட்டு பாதுகாக்கணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டோட்டலாக இந்த லெசனில் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உறுதிமொழியை கூட வந்துட்டு எடுக்கணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம் வந்துட்டு அதுக்கான நம்மளுடைய பார்ட் என்னவோ நம்மளும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதை செய்வோம். அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு மரத்தை வந்துட்டு வச்சு வளர்க்கணும் அப்படின்னா குட், பரவாயில்ல, நல்லது. நம்மளால அப்படி வளர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இருக்கிற மரங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு டெஸ்ட்ராய் வெட்டக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை வந்துட்டு நம்ம சேஃபாக பாதுகாப்பாக பார்க்கறது நார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, ஓகே கண்ணா, டுடேஸ் கிளாஸ் வந்துட்டு ஓவர், ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.